வெங்காயம் வெட்டாம உள்ள வைக்க மாட்டேன். உள்ள வைக்கவே மாட்டேன். ஒரு சமுறை அள்ளிட்டு வராப்பா. 2 சிஸ்டருமே வந்து நல்லா எல்லாத்தையுமே அழகாக காமிச்சாங்க. பிள்ளைங்கள்லாம் எடுக்கும் போதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டாங்க. மக்களே, திருநெல்வேலிக்கு டவுனுக்கு போயிட்டுருக்கோம். நானும் எங்கள் அக்காவும் சும்மா வாக்கிங் மாதிரி போகலான்னு பார்த்துருக்கேன். போத்தீஸில் வண்டியை போட்டுட்டு அப்படியே வாக்கிங் போகிறோம். நிறைய கடைகளாக இருக்கும், பார்க்குறது நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு விளாக் மாதிரி பண்ணலாமே. பையன் இருக்குது, அதில் வந்து இங்கே 10 ரூபா கடைன்னு ஃபேமஸாக இருக்குது. கூவி கூப்பிட்றாங்க. நம்மளும் வந்து அது என்னன்னு போய் பார்ப்போம். ரைட்டா? 10 ரூபா கடையா? அப்படி 10 ரூபாவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்கு, வெளிச்சமாக இருக்கு. சொன்னல ஜகஜகன் தான் இருக்கும். எனக்கு ஒரு மாதிரியே இருந்துன்னு வையங்க சார், ஒரு ரவுண்ட் அடிச்சிருங்க. வெளியே வந்து ஏதாவது வாங்கிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு 4 தோசையும் அப்படியே மூணை மாற்றிடுவோம். எனக்கு இப்படி ஒரு குடிச்சிட்டு போனாலே எனக்கு மைண்டு ஃப்ரீ ஆகிடும். இன்னைக்கு கூட்டம் கம்மி. நம்ம இப்படியே வண்டியிலே கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம். அந்த கோயிலுக்குள்ளே ஓடி இன்னும் வருவோம் ரவுண்டு. ஏன்னா இது பைக்கில் போகிற ஒரு 10 நிமிஷம் ஓடும்போது நல்லா இருக்குது. சரி பாரு, அப்புறம் கோயில் வாசல். கோயில் வாசல் ஓடி போவேன். அது வந்து இப்படி போயிட்டு அது ஒன்று தலையில் வைக்கக்கூடிய சின்ன சின்ன போட்டு டெக்கரேஷன்ஸ் அந்த இது அது இருக்கு. பாவா மைடம் எந்த பொருள் எடுத்தாலும் ஆரம்ப
கோப்பா வீட்டுக்கு தேவையானது இதுதான் முதல்ல. எது சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் தேவை. கத்தி ஒரே வில்லன் டாய் ஒரையிலேருந்து கத்தி வந்துட்டா. கத்தியை நான் ஒரையிலேருந்து எடுத்துட்டேன்னா வெங்காயம் வெட்டாம உள்ள வைக்க மாட்டேன். உள்ள வைக்கவே மாட்டேன். ஸோ மக்களை எங்கள் அக்கா எதுக்கு எடுத்துருக்காங்கன்னா வெங்காயம் வெட்டுறதுக்கு. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்தியா நல்ல கைப்பிடியோடு இருக்குது. சேஃபாக இருக்கு. வெளியெல்லாம் கொண்டுட்டு போகிறோம்ல, சேஃபாக இருக்கு. நம்ம பழங்கள் வெட்டுறதுக்கு நம்ம ட்ராவலுக்கு யூஸ் பண்ணும்போது இப்படி கொண்டுட்டு போகிறது பெஸ்ட். ஒரு சம்பளம் அள்ளிட்டு வரா பாருங்க. நில்லு இது எப்படி ஓகே. ஒரே ஒரு கம்மல். இது வந்து 30 ரூபா கடைங்க சார். எந்த கம்மல் எடுத்தாலும் 30 ரூபா தான். எது எடுத்தாலும் தான். ஆனால் எல்லாமே பாரு செம யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாரு நான் காமிக்கிறத பாரு. இங்கே பாரு எல்லா கலர்லேயும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து போடலாம். எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான். வெறும் 30 ரூபா தான். அப்போ எனக்கு இந்த ஃபேன்சியாக போடலாம். இந்த பட்டர்ஃப்ளை கம்மல் நம்ம வாங்கினோம்ல, இந்த இதெல்லாம் வந்து க்யூட்டாக இருக்கும். இந்த 40 ரூபா. 40 ரூபாயா மாற்றிட்டாங்க, கூட்டிட்டாங்க போல். 40 ரூபாயா. உனக்கு ஒன்று வேணுமா? என்னது வேணும் உனக்கு? எது பிடிச்சிருக்கு? மகளுக்கு எடுத்துருவோமா? இவரு யாரு போஸ்ட்ல வேலை பார்க்குறாங்க திருநெல்வேலியில் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க. அவங்களே வீடியோ எடுக்கணும். நல்லவர் வல்லவர் எல்லாம் எல்லாரும் இருக்காங்க. இவரையும் சொல்லுங்க. எதுன்னு சொல்ல.
நாங்கள் பர்ச்சேஸ் வந்தோம். அதே மாதிரி 2 சிஸ்டருமே நல்லா எல்லாத்தையுமே அழகாக காமிச்சாங்க. பிள்ளைங்கள்லாம் எடுக்கும் போதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னது ஏன் இப்படி கேமராலாம் எடுக்கீங்க, நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் வீடியோவில் வந்துட்டோம் இந்த சிஸ்டரையும். அதனால் எங்கள் சேனலுக்கு என்ன பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். என்ன